யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2026க்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம். அதன் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது மேஷ ராசிக்கான பலன்கள். 2026 வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிகபட்சமான நல்ல பலன்கள் அப்படின்றது நிச்சயமாக காத்துக்கிட்டு இருக்கு. அடுக்கடுக்கான மாற்றங்கள் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட நல்ல நல்ல மாற்றங்களோட வேலைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வியே என்னென்னு பார்த்தீங்கன்னா 7.5 சனி போய்கிட்டு இருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா பாதசனியாக போயிட்டுருக்கு. பாதசனி இருக்கும்பொழுது எப்படி நல்ல விஷயம்லாம் நடக்கும், ஏகப்பட்ட கஷ்டங்கள் தானே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். மேஷராசிக்கு அந்த பிரச்சனை வேண்டவே வேண்டாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் சின்ன சின்ன ஏற்றம் இறக்கம் எல்லாம் ஆல்ரெடி பார்த்தே இருப்பீங்க. ஆனாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலத்தோடு இருக்கக்கூடிய இடம் தான் மீனராசி, நட்பு வீடும் கூட. அந்த காரணத்தினால உங்களுக்கு பெரிய தாக்கங்கள் அப்படின்றது வராது. உங்கள் தனஸ்தானத்தை பார்க்குற காரணத்தினால வேலை வாய்ப்புகள், பண ரீதியான முன்னேற்றங்கள் இது எல்லாமே அடுக்கடுக்காக வந்தே தீரும். அதாவது ஒரு மார்ச் மாதத்துலேருந்தே நீங்கள் நிறைய பலன்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். என்றைக்கோ போட்ட விதை இப்போ முளைச்சி நிற்கிது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியா இப்போயோ அப்ளை பண்ணியிருந்தோம் ஒரு வேலை, அங்கேருந்து நமக்கு ஒரு வாய்ப்பு வரும். இந்த மாதிரி புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான முயற்சி எடுக்கக்கூடிய காலம். நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்தே தீரும். வேலை மாற்றம், இடம் மாற்றம், அதுக்கப்புறம் ஊர் மாற்றம், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கு போகிறதுக்கான மாற்றம் கண்டிப்பான முறையில் உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எந்தெந்த மாதிரி அதிர்ஷ்டமெல்லாம் சின்ன சின்னதோ பெருசு பெருசோ அவங்கவங்க தகுதிக்கேற்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றது நிச்சயம் வந்தே தீரும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்ச்சிகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வெளியே உறவினர்களோட சுப நிகழ்ச்சிகளை சேர்ந்து குதூகலமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நமக்கு 3வது வீட்டில் இருக்காங்க. 3வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு வந்து தைரியத்தை கொடுத்தது. என்னதான் இருந்தாலும் சுய முயற்சியோடு தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இதில் குரு பயிற்சிக்கு அப்புறமா என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு உச்சமாக உட்கார போகிற 4வது வீட்டில், அதாவது தாயார் ஸ்தானம்னு சொல்லுவோம், சுகஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல குரு உச்சம் பெறுது. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எந்த விஷயம் செஞ்சாலும் 1க்கு 10 தடவை யோசனை பண்ணி செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. நம்ம வந்து சும்மா லேசாக தட்டினாலே போதும், நமக்கு அதிர்ஷ்ட கதவு தட்டிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சின்னதோ பெருசோ அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வந்தே தீரும். அவங்கவங்க அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக உங்களை நீங்கள் வந்து தயார்படுத்தி வச்சுக்கோங்க. அதாவது என்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5வது வீட்டில் கேது இருக்குது. கேது இருக்குன்னா ஆன்மீகமான விஷயங்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். அதாவது சுவாமி கும்பிடுறது, அதாவது கோவிலுக்கு போகிறது, காலையில் எழுந்து கொஞ்சம் பளிச்சுன்னு கொஞ்சம் டிசிப்ளினாக உங்களோட நாட்களை நீங்கள் வந்து தயார்படுத்திக்கிறது. காலையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த நாள் வந்து ஒரு டீசெண்டாக தயாராகிற மாதிரி இருக்கும். சாயந்தரம் தான் குளிப்பேன்னு அடம் பிடிக்கக்கூடாது. உங்களை நீங்கள் கரெக்டான லெவலில் கொண்டு போனீங்கன்னா 5வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது நல்ல ஞானத்தையும், படிக்கிற பசங்களுக்கு படிப்பு மேலே ஒரு ஈடுபாடும், அதில் நல்ல மார்க் வாங்குறது, அறிவாளியாக இருக்காங்க பசங்க, ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுத்தே தீரும். புதிய விஷயங்களை கற்றுக்கிற ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4வது வீட்டில் நமக்கு குரு இருக்கிற காரணத்தினால படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தன்னால் அமையும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த படிப்புக்கான வாய்ப்புன்றது நிச்சயமாக கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடவே கூடாது. உங்கள் ஃபேமிலி விஷயத்தை வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணுமே தவிர ஒரு வாய் சண்டை வருது அப்படின்னா சின்ன சின்ன கான்வர்சேஷன் அதை முத்தி வேறு மாதிரி போகும் அப்படின்னு தோணுதுன்னா பேச்சுவார்த்தை அப்படியே கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா சனி வந்து 7.5 போயிட்டு இருக்கும்போது நம்ம சும்மாவே இருந்தாலும் யாராவது நம்மளை உரண்டு எடுக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் பேச்சை குறைச்சிக்கோங்க, சிரிச்சு மேனிக்கு நகர்ந்து போயிடுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிப்பான லைஃப்ன்றது இந்த வருஷம் முழுக்கும் கண்டிப்பான முறையில் இருக்குது. வேற்று மொழி பேசக்கூடிய நபர்கள், அதாவது வேற்று மதக்காரர்கள், வேற்று மொழி பேசக்கூடிய நபர்களால் ஆதாயம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் இருக்குது. ராகு உட்காந்துருக்கிறது 11ஆம் வீடு இல்லையா. நீங்கள் புதுசாக ஒரு இடத்த வந்து நீங்கள் ஒரு புது வேலையை கற்றுக்கிட்டு அதிலேருந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே போய் புது வேலை எப்படி நம்மளை தயார்படுத்திக்கிறதுன்னு தெரியலனாலும் அதுக்கு யாராவது கடவுள் புண்ணியத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் அனுப்பிடுவாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தன்னால் நடக்கிற மாதிரியே இருக்கும். பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். 7.5 சனி வந்தப்பவே வந்து வேலையில் சிரமங்கள்லாம் நிறைய சந்திச்சிருப்போம். எல்லாத்தையுமே ஒரு விதின்னு ஒன்று இருக்கு இல்லையா. 7.5 சனி காலகட்டத்தில் வேலை சார்புடைய பிரச்சனைகள் நம்ம பார்க்கணும் அப்படின்றது விதி. அது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவுக்கு நம்மளால் பேர் பண்ண முடியக்கூடிய பிரச்சனைகள் தான் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து அந்த பிரச்சனை காலமெல்லாம் முடிஞ்சிட்டு
நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். குரு உச்சமாக போய் உட்கார போகிறது அப்படின்றது பெரிய நல்ல விஷயம். ராகு 11வது வீட்டில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லாபங்கள் வந்து அதிகபட்சமாக கொடுக்கக்கூடியது. வெறும் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, ஆடம்பர பொருள் சேர்க்கை, நகை நட்டு வாங்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் பிளான் பண்ணதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வெளியூருக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, சுற்றுலாக்காக போகிறது, வெளியூரெலாம் போய் நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு ஜாலியான ட்ரிப்பெல்லாம் ட்ரை பண்ணுறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான். மனசை வந்து அமைதியாக வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். 7.5 சனி காலகட்டம் அப்படின்னு சொன்னாலே, சனியோட தாக்கம் இருக்குது அப்படின்னு வந்தாலே முதல்ல பண்ண வேண்டியது, கால்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கால் வலியே வருது, முட்டி வலி வருது, இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ப்ரிகாஷன்ஸாக என்ன பண்ணால் நடைப்பயிற்சி பண்ணுங்கள். சனின்னு சொன்னாலே காலில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் நடைப்பயிற்சி பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு கால் வலிக்கிற அளவுக்காவது நடந்து ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. காலையிலையும் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் நடந்துட்டிங்கன்னா வேறு விதமான தாக்கங்கள் உங்களை டச் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அமோகமான வெற்றி வாய்ப்புகள். புது வேலை கற்றுக்கிறதுலேருந்து புதுசாக நம்ம கம்பெனி மாறணும்னு நினச்சிருப்போம். வேறு ஏதோ ஒருத்தங்க நம்ம என்றைக்கோ பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி அங்கே வேலையில் கொண்டு போய் சேர்க்குறது, வரவுகள், எக்கச்சக்கமான வரவுகள் அப்படின்றது இந்த வருடம் முழுக்க நமக்கு கிடைக்கும். அதுவும் ஒரு ஏப்ரல் மாதம் மார்ச் மாதத்துலேருந்தே அதோட வைப்ரேஷன் நீங்கள் தாராளமாக பார்க்க முடியும். நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வருஷம் முழுக்க காத்துக்கிட்டு இருக்கு. ஆன்மீகத்தில் கொஞ்சம் நீங்கள் நேரத்தை ஒதுக்கிடுங்க. உங்களால் வந்து எனக்கு இந்த ஆன்மீகத்து மேலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னீங்கன்னா காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணுங்கள். சித்தர்கள் பற்றின ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை பற்றின விஷயங்கள்லாம் படிச்சுக்கோங்க. இல்லைன்னா அவங்கள நினச்சி கண்ண மூடி தியானம் பண்ணுங்கள். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் அத்தனையும் போயிட்டு ரொம்ப நல்ல விஷயங்கள், தடைகள்லாம் நிவர்த்தியாகி நல்ல பாதுகாப்பான விஷயங்கள் எல்லாமே உங்கள் கண்ணெதிரில் தெரியறதையும் கண்கூட நீங்கள் பார்க்க முடியும். உஷ்ணம் சம்மந்தப்பட்ட ஆரோக்கிய குளறுபடிகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது செவ்வாயோட வீடு அப்படின்றதுனால கோவம் ஜாஸ்தியாக வரும். வார்த்தைகளை நிதானம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணாதீங்க. உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்னு இருந்துக்கோங்க. வீண் சண்டைக்கும் போகவே போகாதீங்க. அமைதியாக உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் உங்களை தேடி வரவே வராது. ஆல்ரெடி மேஷராசிக்காரங்க பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். எப்படி ஹார்ட் ஒர்க்கர்னு பார்த்தீங்கன்னா பண்ணால் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருவீங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு நடுவில் இருக்க நியூட்ரலாக உங்களால் இருக்கிறதுக்கு முடியாது. அதனால் அதையும் நீங்கள் பழகிக்கோங்க. இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்கள். இந்த வருஷம் உங்களுக்கான ஒரு வருஷமாக தான் கண்டிப்பான முறையில் இருக்கும். என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெருமாள் கோவில்களில் வந்து இந்த பாதம் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பெருமாள் பாதம் வழிபாடு, அதை வீட்லேயே அந்த பாதம் மாதிரி வாங்கி வச்சு நீங்கள் கும்பிடலாம். அப்படின்லாம் கோவிலில் இருந்ததுன்னா அதை போய் நீங்கள் அழகாக தொட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.